Guys, உங்க ஃப்ரீ ஃபயர் ஐடில இந்த பாயிண்ட் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கேமுக்குள்ள நம்ம டீம்மேட் கிட்ட மைக் ஆன் பண்ணி பேச முடியாது. மேட்ச்ல நம்ம மைக்க பேன் பண்ணிடுவாங்க. ரீசெண்டா நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் ப்ரோ என்னால கேமுக்குள்ள மைக் ஆன் பண்ணி பேசவே முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சரி என்னன்னு பார்த்தா அவருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. மைக்க பேன் பண்ணிட்டாங்க. சரி எதுக்கு இப்ப மைக் பேன் ஆகுது? அடுத்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சு பேன் ஆகாம இருக்க என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ஸ் எங்க போய் செக் பண்ணணும்? சப்போஸ் மைக் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி அன்பேன் பண்ணணும்ன்றத டீடைலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Guys, first உங்க கேம் ப்ரொஃபைல் போயிருங்க. இந்த ஹானர் ஸ்கோர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இந்த இடத்துல குட் எக்ஸலென்ட் இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இதே பேட் வொஸ்ட் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்க கேம் மைக் பேன் ஆயிரும். டீம்மேட்ஸ் கிட்ட பேச முடியாது. ஹானர் ஸ்கோருக்கு கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப பேன் ஆயிருச்சு, எப்படி அன்பேன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எனக்கு மேல பாருங்க டைம் ஓடுது, ஒரு 2 நாள் வந்து காட்டுது. 2 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அன்பேன் ஆயிரும். சோ அவங்களே வந்து டைம் கொடுத்திருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டீம்மேட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கெட்ட வார்த்தை இல்ல தப்பா ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா நம்ம மைக் பேன் ஆயிரும். கேம் பிளே பண்ண வரதுக்கு காரணமே டீம்மேட்ஸ் கிட்ட ஜாலியா பேசிட்டே விளையாடுறதுக்கு தான். மேட்சுக்குள்ள போனா பேனல் யூசர்ஸ் சரி லாபில நின்று பேசலாம்னு பார்த்தா இந்த மாதிரி மைக்க பேன் பண்ணி விடுறாங்க. கேட்டா இது புது அப்டேட்டா, பேனல் யூசர்ஸ் மட்டும் பேன் பண்ண மாட்டாங்க. கேட்டா இப்பதான் அந்த ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமே பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம்.